அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் அதோட கட் ஆஃப் தகவல்கள் பத்தியும் வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா பிட்ஸ், பிலானி சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? அந்த கல்லூரியில வந்து எப்படி அட்மிஷன் மோட் இதெல்லாமே போட்டிருந்தோம். ஸோ அத பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்ஸ், பிலானியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமான பிட்ஸாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? 2வது எவ்வளோ மார்க் வாங்குனா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன். 2வது எவ்வளோ கட் ஆஃப் வாங்குனா உங்களுக்கு பிட்ஸ் பிலானில சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள். ஸோ உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் பிலானியோட எக்ஸாம் ஆன பிட்ஸாட் 2026க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ பிட்ஸாட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் இவங்க மொத்தம் 130 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோட்ல தான் நடத்துறாங்க. இது வந்து ஆஃப்லைன் மோட் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மொத்தம் 3 மணி நேரம் நம்மளுக்கு வந்து டைம் குடுக்குறாங்க. ஸோ இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இந்த எக்ஸாம கம்ப்ளீட் பண்ணணுங்கிறாங்க. முதல்ல வந்து இந்த எக்ஸாம்ஸ் மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 130 கேள்விகள் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா, +3 வந்து நம்மளுக்கு வந்து மார்க் குடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஆனது டோட்டலா எத்தனை மதிப்பெண்களுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 390 மதிப்பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த தேர்வுங்கிறது நடக்குது. அதே மாரி இதுல வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு +3. அதே சமயத்துல நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து -1 அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்க ஆன்சரே பண்ணலைன்னா, அத வந்து 0வா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 130 கொஸ்டின்ஸ். இந்த 130 கொஸ்டினும் மொத்தம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ். 2வதா கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 3வதா மேத்ஸ் இல்லைன்னா பயாலஜி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இல்ல வந்து மேத்ஸ் படிக்காம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாரியான மாணவர்கள் சேர்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து மேத்ஸ் படிக்கலைன்னா பயாலஜி படிச்சிருந்தா ஓகே. இந்த பயாலஜி படிச்சத வச்சு நீங்க வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு இந்த பயாலஜி கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேத்ஸ் இல்லைன்னா பயாலஜி அதுல ஒரு 40 கேள்விகள்ங்கிறது வருதுங்க. இது போக இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 கேள்விகள் வந்துருது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்கறாங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. மொத்தம் 130 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 39 சரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 3 மார்க்னு சொல்லி மொத்தம் 390 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வுங்கிறது நடக்குதுங்க. இப்ப நீங்க ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஒரு 2 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க. அப்ப ரிமைனிங் ஒரு 1/2 அன் ஹவர் சும்மா உட்கார வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் தர்றாங்க. இன்னும் நீங்க வந்து ஒரு 12 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். அத வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் போனஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க முடிச்சிட்டீங்க. எனக்கு இன்னும் நான் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணணும். இன்னும் எனக்கு வந்து டைமிங் இருக்குது. நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆப்ஷனல் போனஸ் செக்ஷன் சொல்லிட்டு மொத்தம் நீங்க ஒரு 12 கொஸ்டின் வந்து நீங்க வந்து எழுதலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 3 3 கொஸ்டின். பிசிக்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு 3 கொஸ்டின், மேத்ஸ் இல்லைன்னா பயாலஜி, அப்படி இல்லைன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு மேத்ஸ் அண்ட் பயாலஜில ஒரு 3 கொஸ்டின், தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அந்த மார்க்ஸ் வந்து சில போனஸ் ஸ்கோர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 390 மார்க்ஸ்க்கு தான் எக்ஸாம்ங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது எக்ஸாம் பேட்டர்ன். 2வது இப்ப எவ்வளோ மார்க் எடுத்தா எனக்கு பிட்ஸ் பிலானில சீட்டு கிடைக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து நமக்கு எப்படி பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் பிலானியோட வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ல இருந்து நடந்தக்கூடிய ஒவ்வொரு வருஷத்தோட கவுன்சிலிங் ப்ராசஸோட டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இவங்க வந்து தெளிவா கொடுத்துட்டாங்க. என்ன கேம்பஸ்ல சேரணும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் மற்றும் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இவங்க வந்து எக்ஸாம் நடந்துச்சுங்கிறத போட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ங்கிறது 390 தான். ஸோ இந்த 390க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினா என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துடலாம். இதுல வந்து நான் 2025, 26ஓட டேட்டா. இல்ல நான் பிலானி கேம்பஸ் மட்டும் எடுக்கிறேன். நான் கோவா கேம்பஸ் எடுக்கல, ஹைதராபாத் கேம்பஸ் எடுக்கல. நான் பிலானி கேம்பஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ பிலானி கேம்பஸ்ல மட்டும் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம்.
கெமிக்கல் இன்ஜினியரிங் 210க்கு வந்து இவங்க வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சிவில் இன்ஜினியரிங் 206க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 260க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 235க்கு வந்து சீட்ஸ்ங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 304 390க்கு வந்து 304க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 250க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 285க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 211. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் 295. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்க்கு தான் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து தான் இசிஇ வர்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு 203, பி ஃபார்முக்கு 168, பயாலஜிக்கல் சயின்சஸ்க்கு 208, கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி இதெல்லாமே கெமிஸ்ட்ரி இன்டகிரேட்டட் கோர்சஸ். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு 212, எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் 251, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 229, எம்எஸ்சி பிசிக்ஸ் 223, எம்எஸ்சி செமிகண்டக்டர் அண்ட் நானோ சயின்ஸ் 239 அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் அவங்களோட கட் ஆஃப் மதிப்பெண்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.